ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் முக்கியமான விஷயம், நம்முடைய ஆரிய வைசியர்கள் செய்யும் கோத்திர பூஜை என்றால் என்ன? அதன் பின்னே, அதன் ஆன்மீக அர்த்தம், சமூக முக்கியத்துவம் மற்றும் இன்றைய தலைமுறைக்கு அது சொல்லும் செய்தி என்ன என்பதுதான். இந்த வீடியோ முழுவதும் கவனமாக பாருங்கள். ஏனெனில் இது ஒரு சடங்கு பற்றிய விளக்கம் மட்டும் அல்ல. நம்முடைய வேர்கள், நம்முடைய அடையாளம், நம்முடைய பாரம்பரியம் பற்றிய ப்ரோ விளக்கம். உங்களுக்கு பின்னாடி பார்க்கணும்னா யூடியூப்ல போடுவோம் பார்க்க சொல்லுங்க. இப்போது கோத்திர பூஜை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். கோத்திர பூஜை என்பது நமது முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் ஒரு புனித ஆன்மீக வழிபாடு. இது ஒரு நாள் செய்யும் சடங்கு மட்டும் அல்ல. நாம் இன்று இந்த நிலைக்கு வர காரணமான முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு ஆன்மீக செயல். நாம் இன்று வசதியாக வாழ்கிறோம் என்றால், நாம் இன்று கல்வி, தொழில், செல்வம், சமூக மரியாதை பெற்றிருக்கிறோம் என்றால், அதற்கு பின்னால் பல தலைமுறைகளின் உழைப்பு, தியாகம், நேர்மை இருக்கிறது. அந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து, அவர்களது ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கோத்திர பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜையின் முக்கிய நோக்கம் குடும்ப நலன், ஆரோக்கியம், அமைதி, செல்வம், நல்ல சந்ததி, நல்ல மனநிலை. குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க வேண்டும். வம்சம் செழிக்க வேண்டும். வம்சம் செழிக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக நல்ல பெயர் தொடர வேண்டும். நம்முடைய ஆரிய வைசிய சமூகத்தில் கோத்திர பூஜைக்கு மிக உயர்ந்த மரியாதை உண்டு. ஏனெனில் நாம் வணிகத்தில் சிறந்து விளங்கிய சமூகம் என்றாலும், தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. நம்முடைய சமூகம் லாபம் மட்டும் வாழ்க்கை இல்லை. தர்மம் இருந்தால்தான் வாழ்க்கை முழுமையடையும். இந்த சிந்தனையை தலைமுறை தலைமுறையாக கொண்டு சென்றதே நம் ஆரிய வைசிய சமூகம். அதனால்தான் குலம் காக்கும் வழிபாடே கோத்திர பூஜை என்று சொல்லப்படுகிறது. கோத்திர பூஜை பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி, தைப்பொங்கல், குலதெய்வ விழா நாட்களில் செய்யப்படுகிறது. சில குடும்பங்களில் வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் இந்த பூஜை நடத்தப்படுகிறது. மேலும் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் இப்பூஜை மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் நடைபெறுவதற்கு முன்பும், புதிய தொழில் தொடங்குவதற்கு முன்பும், கிரகப்பிரவேசம் செய்வதற்கு முன், வெளிநாடு பயணம் அல்லது பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு முன், கோத்திர பூஜை செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவது ஒரு வழக்கமாக உள்ளது. இப்போது கோத்திர பூஜை எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் அந்த குடும்பத்தின் கோத்திர முனிவரின் நாமம் உச்சரிக்கப்படுகிறது. அந்த முனிவரையும், அந்த வம்சத்தின் முன்னோர்களையும் மனதில் நினைத்து வழிபாடு தொடங்கப்படுகிறது. பின்னர் முன்னோர்களுக்கான அர்ச்சனை செய்யப்படுகிறது. சில இடங்களில் தர்ப்பணம், சில இடங்களில் ஹோமம், சில இடங்களில் எளிய பூஜை முறையில் நடத்தப்படுகிறது. பூஜை முறை இடத்திற்கும் குடும்ப வழக்கத்திற்கும் ஏற்ப மாறலாம். ஆனால் நோக்கம் ஒன்றே. முன்னோர் நினைவு மற்றும் நன்றி. அதனைத் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு நடைபெறுகிறது. ஆரிய வைசியர்களின் குலதெய்வம் ஸ்ரீவாசவி கன்யகா பரமேஸ்வரி அம்மன். அம்மனை வணங்கி குடும்ப நலன், சமூக நலம், உலக நலம் வேண்டி பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பின்னர் நைவேத்தியம், தீர்த்தம், பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த பூஜையில் முழு குடும்பமும் ஒன்றாக பங்கேற்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது தனிப்பட்ட வழிபாடு அல்ல, இது குடும்ப வழிபாடு. கோத்திர பூஜையின் இன்னொரு முக்கிய அம்சம் அதன் சமூக பங்கு. ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக கூடும்போது உறவுகள் வலுப்பெறுகின்றன. பழைய தலைமுறை, புதிய தலைமுறை ஒன்றாக சந்திக்கிறது. இளைய தலைமுறைக்கு தங்கள் கோத்திரம், தங்கள் வேர்கள் பற்றி தெரிகிறது. இன்றைய காலத்தில் பல இளைஞர்கள் நாம் எந்த கோத்திரம், அதன் அர்த்தம் என்ன, அது ஏன் முக்கியம் என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நிலை கோத்திர பூஜை நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எதை காக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக பாடமாக இருக்கிறது. டிஜிட்டல் காலம் எவ்வளவு முன்னேறினாலும் வேர்களை மறக்க மாட்டோம். அதனால்தான் கோத்திர பூஜை இன்று கூட மிக முக்கியமானதாக இருக்கிறது. முடிவாக சொல்ல வேண்டும் என்றால், கோத்திர பூஜை என்பது சடங்கு மட்டும் அல்ல. அது வம்ச மரியாதை, முன்னோர் நினைவு, குடும்ப ஒற்றுமை,
சமூக அடையாளம், ஆன்மீக ஒழுக்கம். இந்த பாரம்பரியத்தை நாம் காப்போம். அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம்.
கோத்திர பூஜையை சுமார் 113 வருடங்களாக நடத்தி வரும் அவலூர்பேட்டை திரு கிருஷ்ணமூர்த்தி செட்டியார் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நம் சகோதரர்களுக்கும் நன்றி.